ஃப்ரைடே மார்னிங் நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்னு நினைக்கிறீங்க? 5 o'clock. அப்போ வெரி குட் சொல்லுங்கள் எனக்கு. வந்திருந்தா ஸோ அவளுக்காக சீக்கிரமாகவே குக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எஸ், மஷ்ரூம் பிரியாணி தான். தம் பிரியாணி ஸ்டைலில் செஞ்சேன். டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் தம் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ அது என்ன ஆச்சுன்னா லைட்டாக குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ரைஸ்லாம் லைட்டாக உடஞ்சிருச்சு. இந்த யூடியூப்லாம் பார்த்து சமைச்சா ஒழுங்காக அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு பெரிய செஃப் மாதிரி நானாக ஏதாச்சும் பண்ணுவேன். அது சில நேரம் ஒர்க் அவுட் ஆகும், சில நேரம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி கோவில்பட்டியில் ஒரு சின்ன ஒர்க். சரின்னு கிளம்புனா வீட்டுக்கு வெளியில் கார் எடுக்கும்போது தான் தெரியுது காரில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. அதுக்கப்புறம் அங்கேயே நலஞ்சி 5 லிட்டர் கேன் வாட்டர் கேனில் பெட்ரோல்லாம் வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு கோவில்பட்டி போயிட்டு ரிட்டன் வரப்போ இந்த தளிர்னு இந்த ஷாப் போனேன். இங்கே காட்டன் ஸ்டஃப்ஸ்லாம் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக அந்த நல்ல கோஆட் செட் எடுக்கணும்னு இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் நிறைய ட்ரெஸ் ட்ரையல் பார்த்தேன். இல்லை எது எனக்கு நல்லா இருக்குங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போன மஷ்ரூம் பிரியாணியை சாப்பிட்டுட்டு அப்படி நைட் டயர்டாக வீட்டுக்கு வந்தாச்சு.